வணக்கம். ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் செடி தான். டியூபர்ஸ் நிறைய பேர் க்ரீன் ஆப்பிள் கேட்டிருந்தீங்க. இந்த டியூபர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் 3 டியூபர்ஸ் இருந்துச்சு, 2 டியூபர்ஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஒரு டியூபர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. க்ரீன் ஆப்பிள் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த டியூபர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். க்ரீன் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்க நமக்கு பூக்கள் தரக்கூடிய ஒரு நாட்டு வெரைட்டி தான் இந்த க்ரீன் ஆப்பிள் அப்படிங்கிறது. இது என்னோடய வீடியோஸில் நிறைய நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பிளான்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் க்ரீன் ஆப்பிள். அகிலாவிலையும் டியூபர்ஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை செவ்வந்தி. இந்த பச்சை செவ்வந்தி செடியை தான் நான் பெரிய தொட்டிக்கு மாற்றுறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது வெரைட்டி டேலியா தான். இதோட பேர் பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டி. இந்த பிளாக் பியூட்டியை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் பியூட்டி டேலியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உடனே சொல்லிவிடுங்க. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்கிட் தான். ஆர்கிட் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே ஃப்ளவரிங் தரும். நிறைய பேர்த்துக்கு ஃப்ளவர்ஸ் வரதில்லை. என்கிட்ட என்னென்ன ஃப்ளவர்ஸ் இப்போ பூத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு பட்டர்ஃப்ளை ஆர்கிட். இது நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். எல்லா ஆர்கிட்டுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். எல்லா ஃப்ளவர்ஸும் அப்படியே இருக்குது பாருங்கள். நிறைய பூக்களும் கொடுத்துக்கிட்டுருக்கு. நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா பூ நல்லா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னோடய பாட்டிங் மிக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம கிளைமேட்டுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பச்சை செவ்வந்தி தான். எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குது பாருங்கள். இந்த தொட்டிலேயே இதுக்கு நான் நல்லா உரம் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை செவ்வந்தி பார்த்திங்கன்னா நம்ம பொக்கேக்கெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளவர் இது நார்மல் நம்ம வச்சுருக்கிற செவ்வந்தி மாதிரியே இருந்தாலும் நல்லா கொத்தாக பூக்கள் வைக்கக்கூடியது தான் இந்த பச்சை செவ்வந்தி. அப்படியே கட் பண்ணி பொக்கேவாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே தளைஞ்சிருக்கு. இதை நான் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா மொட்டுக்கள் அதிகமாக இருக்குது, அந்த தொட்டி பத்தாது, அதனால் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கிறேன். முதல்ல பாருங்கள், இந்த தொட்டியிலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன். இது லோட்டஸும் வச்சுக்கலாம். இந்த தொட்டி நம்ம வேறு எதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது லோட்டஸ் இருந்தது தான் நான் எடுத்துகிட்டு இப்போ பச்சை செவ்வந்தி வைக்கிறேன். பாருங்கள், இந்த ஹோல்ஸே போதும். நிறைய ஹோல்ஸ் நான் போடலை. ஏன்னா 2-3 நாள் நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோன்னா அது வறண்டு போயிடும். நிறைய ஹோல்ஸ் போட்டிருந்தோன்னா 1 வாரம் கூட தாங்கும். அதனால தான் நான் 2 ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கறியை நல்லா நுணுக்கிட்டு, இந்த கறி துண்டுகளை நல்லா நுணுக்கிட்டு இந்த மண் கலவையில் சேர்த்துக்கிறேன். இந்த மண் கலவை என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ சொல்ல வேண்டியதில்லை. புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சாம்பல், அதுக்கப்புறமா பீ சாண்ட், அதுக்கப்புறம் கார்டன் சாயில், அதுக்கப்புறம் கம்போஸ்ட், இது எல்லாமே கலந்துருக்கும் இதில். இந்த கறித்துண்டுகள் நம்ம இந்த சாயில் மிக்ஸில் கலக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குது. நான் பிரம்ம கமலத்து கூட இந்த கறித்துண்டு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் பிரம்ம கமலத்தில் கிடச்சிது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய சாயில் மிக்ஸில் சாம்பலும் இருக்கும், இந்த கறித்துண்டும் இருக்கும். ஆர்கிட் இருக்கிறதுனால இந்த கறித்துண்டு நான் பொடி துண்டை ஃபுல்லாக இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். செவ்வந்திக்கு எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்தியிருக்கேன். கத்தரி செடிக்கு கூட நான் இந்த இது போட்டிருக்கேன். நல்லாவே காய் பிடிச்சிட்ருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த வறண்ட சருகெல்லாம் கூட இருக்கும், அதையும் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மண்புழு வரணும். அதுக்காக என்னோடய கார்டன் சாயில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டாவே மண்புழு வந்துடும். இந்த சாயில் மிக்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அரை தொட்டி மட்டும் போட்டுக்கலாம். நம்ம சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு இருந்துச்சு அப்படின்னா செடி நல்லாவே வரும் உங்களுக்கு. நம்ம மாற்றி நம்ம உரம் கொடுத்து வைக்கும்போது அது கருகருன்னு ஆகிடும். நம்ம லோட்டஸ்க்கு எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் கருகருன்னு ஆகிடும் இந்த சாயிலும். இந்த செடியை அப்படியே மெதுவாக எடுத்துக்கலாம். இது போட்டு பார்த்திங்கன்னா 1 மந்த்து தான் ஆகுது. அதனால் சாயில் நல்லா லூஸாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள். இது சாயில் நல்லா லூஸாக தான் இருக்கும் பாருங்கள். நல்லா வேர் ஓடி இருக்குது.
புது வேர் தெரியும் நமக்கு. பச்சை கலரில் இதில் வேர் ஓடி இருக்குது. இதோட வெள்ளை கலர் வேர் கிடையாது, இது க்ரீன் கலர் வேர். இதுக்கு பாருங்கள், இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். லூஸாக இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். நம்ம மண் ஃபுல்லாக கொட்டிட்டு குழி நோண்டி அதெல்லாம் வைக்க வேண்டாம். நான் 2 செடி வைக்கிறதுனால இப்படி வச்சுட்டு மேலே மண் போட்டோம்னா நமக்கு நல்லா லூஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த செடி ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரே நிமிஷத்தில் உடஞ்சி போச்சு. மொத்த செடியும் உடச்சிட்டேன். நான் இதை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த செடிக்காக மட்டும்தான் இந்த பெரிய தொட்டி நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் பையனும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் இந்த செடியை. அப்படி இருந்துச்சு இந்த செடி. நேரில் பார்க்கும்போது ஒரு செகண்டில் உடஞ்சி போச்சு. எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நல்லாவே வேர் வருது. இதுக்காக மட்டும்தான் நான் இந்த தொட்டியே வந்து சூஸ் பண்ணேன். ஒரு செகண்டில் விட்டுட்டேன். கீழே விட்டுருந்தா கூட உங்களுக்கு அந்த செடி உடஞ்சிருக்காது. நான் அந்த இதுக்குள்ளே விட்டுட்டேன். நல்ல வேளை இதுக்குள்ளே விட்டுருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான். ஏன் விட்டேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்காங்க சுற்றியே. நான் பயந்துட்டேன், பாம்புன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூரான்னு தான் தெரிஞ்சுது. ஆனாலும் அது தெரிஞ்சோடனே நான் வந்து கையை அப்படியே விட்டுட்டேன். க்ளவுஸ் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருப்பேன் தான் கீழே. என் பையன்தான் ரொம்ப வருத்தப்பட்டான். செடியும் போச்சு, வீடியோவும் போச்சுன்னு. வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், அந்த செடியே உடஞ்சி போச்சு சுத்தமாக. இது வருமானு தெரியாது. ஆனாலும் அதில் வேரில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாற்றுக்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் இதையும் அது கூடயே சேர்த்து நட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்பலாம். வரலைனாலும் பார்த்திங்கன்னா அடுத்த செடி வந்துடும். இதையாச்சும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக உடஞ்சி போச்சு பாருங்கள். ரொம்பவுமே வருத்தமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே போட்டு வைக்கலாம். என்ன பண்ணுறது, ஒரு வாரம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலுக்கு நாம் இதை மாற்றிக்கலாம். இதை நம்ம அப்படியே நட்டிருந்தோம், அது உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா வெயில்லையே எடுத்து வச்சிடலாம். நல்ல மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த மொட்டுக்கள் எல்லாம் பெருசாகணுன்னா பெரிய தொட்டி வேணும். அதுக்காக தான் நான் எடுத்து இதில் மாற்றினேன். சின்ன தொட்டிலையும் வச்சுருக்கேன். அதுகெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் தான் அதிக மொட்டுக்கள் வந்திருந்தது. உங்களுக்கு இந்த செவ்வந்தி பூக்கள் எல்லாம் பூத்துச்சுன்னா ஒரு மாலையே கட்டலாம். அந்த அளவுக்கு மொட்டுக்கள் இருந்துச்சு இதில். இப்போ நம்ம மண் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம். நான் 3/4 தொட்டி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் மண். அது வரைக்கும் போட்டு வச்சுக்கலாம். நல்லா செடி பெருசாக நம்ம உரம் கொடுத்துக்கலாம். அதுக்கு கேப் வேணும், அதனால் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டு சாணம் உரமும் பீ சாண்ட், அதுவும் நான் வந்து கலந்துருக்கேன். இந்த பீ சாண்ட் வந்து நான் எதுக்கு கலந்துருக்கேன்னா உரத்துக்காக தான் கலந்துருக்கேன். இந்த பீ சாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கருனே செடி வந்து நல்லாவே தழைஞ்சு வரும். எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருப்பேன். ஒரு கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பீ சாண்ட் அதிகமாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தொட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு 10 தொட்டிக்கு நீங்கள் நல்லா ஒரு கிலோ சேர்த்துனீங்கன்னாவே அதுவே நல்லா வெயிட் வந்துடும். உங்களுக்கு தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு பேப்பர் கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி பார்த்தா கூட தெரியும். பீ சாண்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாகவே கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட பீ சாண்ட் இல்லை அப்படின்னா போர்மண் போட்டுக்கோங்க. போர்மண்ணும் இல்லை அப்படின்னா வெறும் மாட்டு சாணம் மட்டும் போட்டால் போதும். ஆட்டுச்சாணம் எது இருந்தாலும் தொழு உரம் எது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்லாவே பூக்கள் வைக்கும். இதே காம்பினேஷனில் தான் நான் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பூத்துக்கிட்டு இருக்கு இந்த எல்லோ கலர். என்னோடய சாயில் மிக்ஸில் நான் என்னென்ன கலந்துருக்கிறேனோ அது எல்லா தொட்டிலையுமே கலந்துருக்கும். கம்போஸ்ட் மட்டும்தான் நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கம்போஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால மாட்டு சாணம் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இதுலேயும் ஏதோ சாப்பிட்ருக்கு. ஏதோ பூச்சி சாப்பிட்டுதா மயில் சாப்பிட்டுதான்னு தெரியல. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த எல்லோ நடுவில் இருக்கிற அந்த ரெட்டு தான். இந்த செடிக்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்றுக்குவோம். அப்படி இருக்கும். கண்ணு ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃப்ளவர். அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இதில் இருக்குது. இதில் பாருங்கள் 2 மொட்டை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்ருக்கு. என்னன்னு தெரியல, நான் தேடி பார்த்தேன், இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் எதுவுமே கடிக்காது, பூச்சியும் உட்காராது அந்த செடி மேலே. டெய்லியுமே இந்த மாதிரி பூக்கள் வரும்போது நம்ம வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாவே போதும். அஸ்வினி பூச்சி தாக்கமும் இருக்காது, வேறு எந்த பூச்சி தாக்கமும் இருக்காது.
இது பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்துட்ருக்கு. நான் 2 டைம் பறிச்சிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். நாளைக்கு பறித்து எடுத்துடலாம் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு மொட்டுக்கள் வந்து உள்ளே வச்சுருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த மொட்டுக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே இருந்து தளைஞ்சு வரதில் எல்லாமே மொட்டுக்கள் தான். அது நல்லா பெருசாக மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த பூக்களெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா அந்த மொட்டுக்கள் எல்லாம் பெருசாகும். இதோடு அப்படியே முடிஞ்சு போயிடாது. செவ்வந்தி செடி நல்லா வந்து மொட்டுக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு மொட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அது ஒரு ரெட் கலரு. அதுக்கப்புறம் இந்த எல்லோவும் ஒரு ரெட் கலந்த எல்லோவாக இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பியூர் எல்லோ இல்லை. பியூர் எல்லோ நான் காமிக்கிறேன். இன்னொரு செடியில் வந்து பூக்கள் இப்போ தான் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மொட்டுக்கள் எல்லாம் விரிஞ்சதுக்கப்புறம் அந்த பியூர் எல்லோ காமிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸும் காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. புது செடி தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பச்சை கலர் செடி தான். இது ஆன்லைனில் வாங்கினது தான். ஆனால் வளர்க்குறது ரொம்ப சிரமமாக போச்சு. நல்லா காஞ்சு போச்சு. இந்த க்ரீன் கொடுக்குறதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து இதை கொடுத்துட்டாங்க மாற்றி. அடுத்தது பாருங்கள், இது நான் நேற்று நட்டு வச்சது தான். கொஞ்சம் வாடி இருக்குது, பரவாயில்ல. இதை எடுத்து நான் வெயிலேயே வச்சுட்டேன். வந்தால் வரட்டும், இல்லைன்னா இந்த மொட்டுகள் பெருசாகட்டும். நிழலில் வச்சுட்டு இருந்தோன்னா மொட்டுகள் பெருசாகாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பியூட்டி டேலியா தான். இந்த டேலியா வெயிலில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெட் அடிக்குது. இது ரெட்டே கிடையாது. இது மெரூன் வித்து பிளாக் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பிளாக் தான். சைடில் மட்டும்தான் மெரூன் வருது. இதுக்கு 2-3 பேர் இருந்துச்சு. ஆனால் பிளாக் பியூட்டி தான் இதோட கரெக்டான பேர். இந்த டேலியா நான் எதர்ச்சியாக தான் வாங்கினேன். இது எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஒரு 25 பூக்கள் வரைக்கும் வச்சுருக்குங்க இந்த டேலியா செடியில். இந்த செடி மாடி தோட்டத்தில் நம்ம தாராளமாக வளர்க்கலாம். நான் இதுக்கப்புறம் ஒரு 10 செடி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் டெரஸில். பில்டிங்கோட நிழல் விழுகிற இடத்துல நம்ம தாராளமாக இந்த செடியை வளர்த்துக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் வெயில் வரும். ரொம்ப வெயில் இருந்தாலும் 5 மணி நேரம் இது தாங்கும். உங்களுக்கு நல்லாவே தாங்கி வருது வெயிலுக்கும். இது இன்னுமே மொட்டு தான். இன்னும் பூ பார்த்திங்கன்னா பெருசாகும். இன்னும் 3 பூ விரிஞ்சுக்கிட்டும் இருக்குது. நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டும் இருக்குது. உங்களுக்கு டெய்லியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கலர் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆர்கிட் வந்து ரீபார்ட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஒயிட் கலர் ஆர்கிட் செடி இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி ரீபார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.